ஹரிப்பாட்டிலிருந்து எர்ணாகுளத்திற்கு செல்லும் கேஎஸ்ஆர்டிசி பேருந்தின் ஜன்னல் கம்பியில் தலை சாய்த்து ஆதிரா வெளியே பார்த்தாள். கிராமத்தின் பசுமை நிறைந்த வயல்களும் சிறிய வீடுகளும் அதிவேகத்தில் பின்னோக்கி ஓடி மறைந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு கிலோமீட்டர் கடக்கும்போதும் அவளுடைய நெஞ்சில் ஒரு பாரம் ஏறுவது போல தோன்றியது. அம்மாவின் கண்ணீர் நிறைந்த முகம், அனியத்தியின் கவலையோடு கூடிய பார்வை, அப்பாவின் அமைதியான ஊக்கம் மைனஸ் எல்லாமும் ஒன்றாக அவளுடைய நினைவில் புகுந்து வந்தது. சிட்டி ஹாஸ்பிட்டல் எர்ணாகுளத்தின் மிகப்பெரிய தனியார் மருத்துவமனைகளில் ஒன்று. அங்கு ஜூனியர் நர்ஸாக வேலை கிடைத்தபோது கிராமத்தினருக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ஆதிராவுக்கு அது ஒரு வேலைக்கும் அப்பாற்பட்டது, குடும்பத்தின் ஒரே நம்பிக்கையாக இருந்தது. அப்பாவின் சிறிய வருமானம் எதற்கும் போதாமல் போனபோது, அனியத்தியின் +2 படிப்பு தடைப்படும் நிலை வந்தபோது இந்த வேலை ஒரு ஆசீர்வாதமாக வந்தது. மருத்துவமனையின் பிரம்மாண்டமான கட்டிடத்தின் முன்பு பேருந்திலிருந்து இறங்கும்போது ஆதிரா ஒரு நொடி திகைத்து போனாள். நெரிசலான இடைவெளிகள், பலவகை மருந்துகளின் கடுமையான வாசனை, இயந்திரங்களின் சத்தம், நோயாளிகளின் மற்றும் உடன் இருப்பவர்களின் அடக்கிய பேச்சுகள் எல்லாமே அவளுக்கு அந்நியமாக இருந்தது. ஆதிரா ரூம் நம்பர் 204 ஜெனரல் வார்டு. நர்சிங் சூப்பரண்டின் அலுவலகத்திலிருந்து உத்தரவு கிடைத்தது. ஜெனரல் வார்டு மருத்துவமனையின் மிக பழைய கட்டிடத்தில் இருந்தது. அங்கு பிரம்மாண்டத்தின் அல்லது நவீனத்தின் ஒரு துகள் கூட இல்லை. வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும் படுக்கைகள், வெளுத்த நிறமுடைய பெட்ஷீட்கள், வலி மற்றும் உதவியின்மை நிறைந்த முகங்கள். வார்டின் பொறுப்பாளியான ஹெட் நர்ஸ் சிஸ்டர் லிசி கடுமையான முகத்துடன் அவளை வரவேற்றார். இங்கு ஒவ்வொரு நிமிடத்துக்கும் மதிப்பு உண்டு. நேரத்தை வீணாக்க முடியாது. சொல்லப்படும் வேலையை சரியாக செய். டியூட்டி முடிந்தால் நேராக ஹாஸ்டலுக்கு போ. தேவையில்லாமல் வார்டில் சுற்றி நிற்காதே. முதல் அறிமுகம் ஒரு எச்சரிக்கையின் வடிவத்தில் இருந்தது. ஆதிரா தலையசைத்தாள். அவளுடைய கண்கள் வார்டு முழுவதும் சுற்றின. ஒவ்வொரு நோயாளியின் முகத்திலும் ஒரு கதை இருந்தது. அப்போதுதான் வார்டின் மிக அந்தத்தில் ஜன்னல் அருகே உள்ள படுக்கையில் கிடக்கும் அந்த உருவம் அவளுடைய கவனத்தில் பட்டது. மெலிந்து உலர்ந்த ஒரு உடல், நரைத்த தாடியும் முடியும். அந்த கண்களில் கோபமும் தனிமையும் சமமாக தெரிந்தது. அது யார் சிஸ்டர்? ஆதிரா அருகில் நின்ற மற்றொரு நர்ஸான ரம்யாவிடம் கேட்டாள். ரம்யா உதடுகளை சுழித்தாள். சங்கரமேனோன், பெரிய தொல்லை. யார் சென்றாலும் திட்டுவார். உணவு சாப்பிட மாட்டார், மருந்து உட்கொள்ள மாட்டார். உறவினர்கள் யாரும் திரும்பி பார்க்கவும் இல்லை. அங்கு அதிகம் போகாமல் இருப்பதே நல்லது. ஆதிரா ஒன்றும் பேசவில்லை. அவளுடைய மனதில் பாட்டியின் முகம் தோன்றியது. கடைசி நாட்களில் பாட்டியும் இப்படித்தான் இருந்தார். கோபமும் பிடிவாதமும். ஆனால் அதற்கு பின்னால் கடுமையான வலியும் தனிமையும் இருந்தது என்பது அவளுக்கு தெரியும். அவள் மெதுவாக அந்த படுக்கைக்கு அருகே நடந்தாள். அத்தியாயம் 2. அமைதியின் கதவு. சங்கரமேனோனின் படுக்கை அருகே மதிய உணவு யாரும் தொடாமல் குளிர்ந்து கிடந்தது. அவருடைய பார்வை தொலைவில் ஜன்னல் வழியாக வெளியே உள்ள வானத்தில் சென்று கொண்டிருந்தது. அப்பா! ஆதிராவின் மென்மையான குரலை கேட்டு அவர் திடுக்கிட்டு திரும்பினார். அவருடைய கண்கள் சுருங்கின. யாரடி நீ? போ அப்பால். அவள் தடுமாறவில்லை. நான் இங்குள்ள புதிய நர்ஸ், பெயர் ஆதிரா. அப்பா உணவு சாப்பிடவில்லையே. நான் கொடுக்கட்டுமா? வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். அவர் முகத்தை திருப்பினார். ஆதிரா பின்வாங்கவில்லை. அவள் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அருகில் அமர்ந்தாள். ஒன்றும் பேசவில்லை. சிறிது நேரம் கழித்து அவள் மெதுவாக சொன்னாள். என்னுடைய பாட்டனும் கடைசி காலத்தில் இப்படித்தான் இருந்தார். உணவு சாப்பிட பெரிய சோம்பல். ஆனால் நான் அன்போடு வற்புறுத்தும்போது கொஞ்சமாவது சாப்பிடுவார். அவளுடைய குரலில் உள்ள உண்மையான தன்மையால் இருக்கலாம், சங்கரமேனோன் அவளை ஒரு பார்வை பார்த்தார். அந்த முகத்தின் உணர்ச்சியின்மைக்கு சிறிய அயர்வு வந்தது. நேரம் அதிகமாயிற்று. இந்த மருந்து உட்கொள்ள வேண்டுமென்றால் ஏதாவது சாப்பிட வேண்டியே? அவள் மீண்டும் கேட்டாள். அவர் பதில் சொல்லவில்லை. ஆனால் எதிர்க்கவும் இல்லை. அதை ஒப்புதலாக கண்டு அவள் ஸ்பூனில் கொஞ்சம் சோறும் கறியும் எடுத்து அவருடைய உதடுகளுக்கு அருகே கொண்டு சென்றாள். அவர் தயங்கி தயங்கி வாய் திறந்தார். 2 அல்லது 3 ஸ்பூன் சாப்பிட்ட போதே போதும் என்ற அர்த்தத்தில் தலையசைத்தார். அவளுடைய டியூட்டி நேரம் முடியப் போகிறது. மற்ற எல்லா வேலைகளும் முடித்து போக தயாராகும் போதும் அவளுடைய மனம் அந்த படுக்கையில்தான் இருந்தது. போகும் முன் அவள் ஒருமுறை மீண்டும் அவரருகே வந்தாள். நெற்றியில் உள்ள வியர்வை துடைத்து போர்வையை சரியாக போர்த்தி கொடுத்தாள். நாளை நான் சீக்கிரம் வருவேன், அவள் சொன்னாள். அவள் வார்டிலிருந்து வெளியேறத் தொடங்கும்போதுதான் சிஸ்டர் லிசியின் குரல் கேட்டது. ஒரு நிமிடம் ஆதிரா நின்றாள். டியூட்டி நேரம் முடிந்து 15 நிமிடமாகிறது. என்ன இங்கேயே நிற்கிறாய்? அது அந்த பேஷண்ட் சங்கரமேனோன். ஓ, அந்த தலைவலியின் அருகிலாயிருந்தாய்? பார், ஒவ்வொரு பேஷண்டின் பின்னாலும் நடக்க நமக்கு நேரமில்லை. நம்முடைய வேலையை செய்து மணி அடித்து நாம் போய்விட வேண்டும். அவ்வளவுதான். இது சாரிட்டி இடமில்லை. புரிந்ததா?
மன்னிக்கவும் சிஸ்டர். ஆதிரா தலை குனிந்தாள். ஹாஸ்டலுக்கு செல்லும் வழியில் அவளுடைய மனதில் சிஸ்டர் லிசியின் வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அதைவிட வலுவாக சங்கரமேனோனின் உதவியற்ற முகம் அவளுடைய உள்ளத்தில் நிறைந்து நின்றது. நாட்கள் கடந்து போயின. ஆதிராவின் நாள்பட்டத்தின் ஒரு பகுதியாக சங்கரமேனோன் மாறினார். சிஸ்டர் லிசியின் கண்ணை தவிர்த்து அவள் அவருக்காக நேரம் கண்டெடுத்தாள். அவள் அவரோடு பேசினாள், ஊரின் விசேஷங்களை சொன்னாள், அநியத்தியின் குறும்புகளை விவரித்தாள். பெரும்பாலும் பதில் ஒரு முணுமுணுப்பிலோ பார்வையிலோ முடிந்தது. ஒரு நாள் அவருடைய பெட்ஷீட் மாற்றும்போது தலையணைக்கு கீழிருந்து ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படம் கிடைத்தது. அழகான ஒரு பெண்ணின் படம். அவள் அதை அவருடைய கையில் வைத்துக் கொடுத்தாள். சங்கரமேனோனின் உலர்ந்த கண்கள் ஈரமாவது ஆதிரா முதல் முறையாக கண்டாள். உதடுகள் நடுங்கின. சாரதா, அதுதான் அவருடைய மனைவியின் பெயர் என்று அவள் ஊகித்தாள். அந்த புகைப்படத்தை அவள் பத்திரமாக அவருடைய மேசை மேல் வைத்துக் கொடுத்தாள். பின்னர் ஒருமுறை அவருக்கு உணவு கொடுக்கும்போது அவள் அறியாமல் ஒரு பழைய பாடலை முணுமுணுத்தாள். ஒரு புஷ்பம் மாத்திரமென் பூங்குலையில் நிறுத்தாம் நான். திடீரென சங்கரமேனோன் அவளை உற்று நோக்கினார். அது சாரதாவுக்கு பிடித்த பாடல். ஆண்டுகளுக்கு பிறகு தெளிவாக வெளியே வந்த வார்த்தைகள். ஆதிராவுக்கு மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. அன்றிலிருந்து அவள் அவருக்கு பழைய பாடல்களை பாடிக் கொடுக்க தொடங்கினாள். சில சமயம் அவர் கூட முணுமுணுப்பார், மற்ற சமயம் கண்களை மூடி ரசித்து கிடப்பார். அவர்களுக்கு இடையே வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பிணைப்பு உருவாகிக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த நெருக்கம் சிஸ்டர் லிசியின் கவனத்தில் பட்டது. உனக்கு அந்த மனிதனிடம் என்ன இவ்வளவு சிறப்பு? அவருடைய உறவினர்கள் யாராவது உனக்கு பணம் கொடுக்கிறார்களா? ஒருமுறை அவர்கள் எல்லோருக்கும் முன்பு கேட்டார். ஆதிராவின் கண்கள் நிறைந்து போயின. இல்லை சிஸ்டர், எனக்கு என்னுடைய பாட்டனைப் போல. பாட்டனின் கதை எதுவும் இங்கு வேண்டாம். இங்கு நீ ஒரு நர்ஸ் மட்டும்தான். நினைவில் இருக்கட்டும். அன்று இரவு ஆதிரா ஹாஸ்டல் அறையில் அமர்ந்து நிறைய அழுதாள். இந்த வேலையை விட்டுவிடலாமா என்று கூட அவள் நினைத்தாள். ஆனால் சங்கரமேனோனின் முகம் நினைவு வந்தபோது அந்த எண்ணத்தை அவள் மனதிலிருந்து நீக்கினாள். அதே வாரத்தில் அந்த மனிதன் மருத்துவமனையில் தோன்றத் தொடங்கினான். 40க்கு அருகே வயது, விலை உயர்ந்த சூட், கடுமையான தோற்றம். அவன் மருத்துவமனையின் பல்வேறு பகுதிகளில் நடந்து அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்தான். சில சமயம் டாக்டர்களின் அறைக்கு வெளியே காத்திருப்பான். சில சமயம் வார்டுகளின் வராந்தாவில் நடப்பான். யாரும் அவனை அதிகம் கவனிக்கவில்லை. ஆதர்ஷ் மேனோன் என்று அவனுடைய பெயர். அமெரிக்காவின் மிகப்பெரிய டெக் நிறுவனங்களில் ஒன்றின் தலைவன். அவன் எர்ணாகுளம் வந்தது சிட்டி ஹாஸ்பிட்டலை வாங்குவது தொடர்பான பேச்சுக்களுக்கு. ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் முன் மருத்துவமனையின் உண்மை நிலையை நேரடியாக புரிந்து கொள்ள அவன் முடிவு செய்தான். அப்படி ஒரு சந்திப்பின் போது ஜெனரல் வார்டின் மூலையில் அலட்சியமாக கிடக்கும் தன்னுடைய அப்பாவை அவன் கண்டான். ஒரு நொடி ஆதர்ஷின் உலகம் நிலைத்து நின்றது. ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வியாபார சச்சரவில் பிணங்கி பிரிந்தது அப்பாவுடன். பின்னர் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. அப்பனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது என்றும் அருகிலுள்ள நல்ல மருத்துவமனையில் அனுமதித்திருப்பார்கள் என்று அவன் நம்பினான். ஒவ்வொரு மாதமும் சிகிச்சைக்கு பெரிய தொகை அனுப்பியும் கொண்டிருந்தான். ஆனால் அவர்கள் தன்னை ஏமாற்றியிருந்தனர் என்று அவன் அந்த நேரத்தில் உணர்ந்தான். ஆடம்பர அறைக்கு பதிலாக இந்த நரகத்தை போன்ற ஜெனரல் வார்டில் தன் அப்பா. குற்ற உணர்ச்சியால் அவனது நெஞ்சு வலித்தது. தான் யார் என்று வெளிப்படுத்தாமல் காரியங்களை கவனிக்க அவன் முடித்தான். தொலைவிலிருந்து அவன் தன் அப்பாவை பார்த்தான். வலியும் தனிமையும் நிறைந்த அந்த முகம் கண்டபோது அவனது கண்கள் நிறைந்தன. அப்போதுதான் அவன் ஆதிராவை கவனித்தான். ஒரு தேவதை போல அவள் தன் அப்பாவின் அருகே வந்தாள். அன்புடன் பேசுகிறாள், உணவு ஊட்டுகிறாள், போர்வை சரியாக போடுகிறாள். நாட்களோடு ஆதர்ஷ் இதை கவனித்தான். மற்ற நர்சுகளின் அலட்சியமும் ஆதிராவின் தன்னலமற்ற பராமரிப்பும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. ஒரு நாள் சிஸ்டர் லிசி ஆதிராவை பொது இடத்தில் திட்டுவதை அவன் கண்டான். ஆதிரா கண்ணீருடன் தலை குனிந்து நின்ற காட்சி அவனது மனதில் ஒரு காயத்தை உண்டாக்கியது. அவன் மருத்துவமனையின் சிசிடிவி காட்சிகளை சோதிக்க முடிவு செய்தான். அது ஒரு பெருமழை இரவு. நகரம் முழுவதும் நீரில் மூழ்கியது. வலுவான இடி மின்னலில் மருத்துவமனையின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பேக்கப் ஜெனரேட்டர் இயங்கினாலும் பழைய கட்டிடத்தின் ஜெனரல் வார்டுக்கு செல்லும் லைனில் பழுது ஏற்பட்டது. வார்டு முழுவதும் இருட்டானது. நோயாளிகள் பயந்து கத்தத் தொடங்கினர். டியூட்டியில் இருந்த நர்சுகள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தனர். இந்த சச்சரவின் நடுவே சங்கரமேனோனுக்கு மூச்சு திணறல் தொடங்கியது. அவருடைய உடல் நடுங்கியும் மூச்சு கிடைக்காமல் துடித்தும் செய்தது. டியூட்டியில் இருந்த ரம்யா பதறினாள். டாக்டரை அழைத்தாலும் எமர்ஜென்சி வார்டின் நெரிசல் காரணமாக வர தாமதமாகும் என்று பதில் கிடைத்தது. அவளுக்கு ஒரே ஒருவர்தான் நினைவு வந்தது, ஆதிரா. ஹாஸ்டலில் தூங்கிக் கொண்டிருந்த ஆதிராவை ரம்யா போனில் அழைத்தாள். ஆதிரா, விரைவாக வா, சங்கரமேனோன் சாரின் நிலை மிக மோசம். மூச்சு கிடைக்கவில்லை. ஆதிரா வேறு ஒன்றும் நினைக்கவில்லை. குடை கூட எடுக்காமல் அவள் மழையில் ஓடினாள்.
மருத்துவமனைக்கு வந்த அவள் போனின் வெளிச்சத்தில் இருட்டான இடைகழிகள் வழியாக ஜெனரல் வார்டுக்கு ஓடினாள். அங்கு வந்தபோது ஆகாஷ் அச்சரவு. அவள் நேராக சங்கரமேனோனின் அருகே ஓடினாள். அவருடைய நிலை கண்டபோது அவளுக்கு விஷயம் புரிந்தது. திடீரென நினைவு வந்தது போல அவள் நர்சஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி நெபுலைசரை எடுத்து வந்தாள். அவருடைய முந்தைய மெடிக்கல் பதிவுகள் மனப்பாடமாக இருந்ததால் எந்த மருந்து வேண்டும் என்று அவளுக்கு சரியாக தெரியும். டாக்டர் வரும் முன்பே அவள் அவருக்கு முதலுதவி அளித்தாள். மெதுவாக அவருடைய மூச்சு சாதாரணமானது. சிறிது கழித்து டாக்டரும் மின்சாரம் மீட்டெடுக்கப்பட்டு ஊழியர்களும் வந்தனர். டாக்டர் ஆதிராவை பாராட்டினார். ஆதிராவின் சரியான நேரத்தில் இடம்பெற்ற தலையீடு காரணமாகத்தான் பேஷண்ட் காப்பாற்றப்பட்டார். ஆனால் அடுத்த நாள் காலை சிஸ்டர் லிசி இதை அறிந்தபோது அவர்களின் முகம் கோபத்தால் சிவந்தது. டியூட்டி இல்லாத நேரத்தில் மருத்துவமனையில் அத்துமீறி நுழைந்து டாக்டரின் அனுமதியின்றி நோயாளியை சிகிச்சை செய்தது இதுதான் அவர்களின் கண்டுபிடிப்பு. அவர்கள் ஆதிராவுக்கு எதிராக கடுமையான விதிமீறலுக்கு ரிப்போர்ட் எழுதி மேனேஜ்மெண்ட்டுக்கு சமர்ப்பித்தனர். மருத்துவமனை டைரக்டரின் அறையில் அடர்த்தியான அமைதி நிலவியது. ஒரு பக்கம் வெற்றி உணர்வுடன் சிஸ்டர் லிசி, மறுபக்கம் பயந்து நடுங்கி கண்ணீருடன் ஆதிரா. டைரக்டரின் முகத்தில் கடுமையான அதிருப்தி இருந்தது. சிஸ்டர் லிசி சொன்னது சரியானால் ஆதிரா செய்தது மிகப்பெரிய தவறு. நமது மருத்துவமனையின் விதிகளின்படி இதை மன்னிக்க முடியாது என்று டைரக்டர் சொன்னார். சிஸ்டர் லிசி தனது வாதங்களை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இவளை போன்றவர்கள் இந்த இடத்துக்கே அவமானம். தன்னிச்சையாக நோயாளிகளை சிகிச்சை செய்ய தொடங்கினால் பின்னே என்னத்துக்கு இங்கு டாக்டர்களும் சீனியர் நர்சுகளும்? இவளை உடனடியாக பிரித்துவிட வேண்டும். ஆதிராவுக்கு ஒன்றும் சொல்ல தோன்றவில்லை. தனது பக்கத்தை விளக்க முயற்சித்தாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் என்று அவளுக்கு தோன்றியது. அம்மாவின் மற்றும் அனியத்தியின் முகம் அவளுடைய மனதில் மின்னி மறைந்தது. எல்லாமே முடிந்தது என்று அவள் உறுதிப்படுத்தினாள். அப்போதுதான் அந்த அறையின் கதவு திறந்து ஆதர்ஷ் மேனோன் உள்ளே வந்தான். டைரக்டர் எழுந்து நின்றார். மிஸ்டர் ஆதர்ஷ் மேனோன், வாருங்கள், உட்காருங்கள். என்ன இந்த வழி? ஆதர்ஷ் அவரை புறக்கணித்து நேராக மேசை அருகே வந்தான். நான் இப்போது வருவது ஒரு பார்வையாளராக இல்லை, இந்த மருத்துவமனையின் புதிய சேர்மனாக. அறையில் ஒரு நொடி முழுமையான அமைதி. சிஸ்டர் லிசியின் முகத்தில் சிரிப்பு மறைந்தது. டைரக்டர் வியர்க்கத் தொடங்கினார். ஆதர்ஷ் அமைதியாக சொன்னான், நான் கடந்த சில நாட்களாக இந்த மருத்துவமனையில் இருக்கிறேன். இங்கு நடப்பதெல்லாம் பார்க்கிறேன். அவன் சிஸ்டர் லிசியை நோக்கி திரும்பினான். சிஸ்டர், நீங்கள் விதிகளை பற்றி பேசுகிறீர்கள் இல்லையா? ஒரு நோயாளி மரணத்துடன் போராடும்போது அவருடைய உயிரை காப்பாற்ற முயற்சிப்பது எந்த விதி புத்தகத்தில் தவறாக பதிவு செய்யப்பட்டுள்ளது? பின்னர் அவன் தனது லேப்டாப்பை திறந்து ப்ரொஜெக்டருடன் இணைத்தான். கடந்த இரவின் சிசிடிவி காட்சிகள் திரையில் தோன்றின. இருட்டில் பயந்து ஓடிவரும் ஆதிரா, மூச்சு கிடைக்காமல் துடிக்கும் சங்கரமேனோன், அவள் அவருக்கு ஆறுதல் அளிப்பது எல்லாமும் தெளிவாக இருந்தது. காட்சிகளை நிறுத்தி ஆதர்ஷ் சொன்னான், சிஸ்டர் லிசி, நீங்கள் சொல்லும் இந்த விதிமீறல் நடக்கவில்லை என்றால் ஜெனரல் வார்டில் 12ஆம் எண்படில் உள்ள நோயாளி இன்று உயிருடன் இருந்திருக்க மாட்டார். அந்த நோயாளி என் அப்பா. அந்த வெளிப்பாடு ஒரு இடி போல அறையில் விழுந்தது. சிஸ்டர் லிசி சோர்ந்து நாற்காலியில் அமர்ந்து போனாள். ஆதர்ஷ் ஆதிராவின் அருகே நடந்தான். அவனது கண்களில் ஈரம் இருந்தது. என் அப்பனுக்கு ஒரு மகனாக என்னால் கொடுக்க முடியாத அன்பும் பராமரிப்பும் நீங்கள் கொடுத்தீர்கள். நீங்கள் அவரில் ஒரு நோயாளியை அல்ல, ஒரு மனிதனைத்தான் கண்டீர்கள். இந்த இடத்துக்கு இழந்து கொண்டிருந்ததும் அதேதான். நன்றி ஒருபாடு. அடுத்த நாள் மருத்துவமனையில் பெரிய மாற்றங்கள் நடந்தன. ஆதர்ஷ் மேனோன் புதிய சேர்மனாக சுமையேற்றார். அவரது முதலான உத்தரவே எல்லோரையும் திகைக்க வைத்தது. மருத்துவத்தில் பேஷண்ட் டிக்னிட்டி அண்ட் கேர் என்ற பெயரில் ஒரு புதிய பிரிவு உருவாக்கப்பட்டது. அதனின் தலைவரியாக ஆதிராவை நியமித்தார். நோயாளிகளின் மனரும் உடலரும் பரியாரசனம் உருபவருத்து மனிதத்துவ சமீபனத்துக்கு நர்சுகளுக்கு பயிற்சி கொடுப்பது போன்றவை அவளுடைய பொறுப்பு. சிஸ்டர் லிசியை பிரித்துவிடவில்லை. பதிலாக அவர்களை ஜெனரல் வார்டில் ஒரு சாதாரண நர்ஸாக நியமித்தார். விதிகளை விட பெரியது மனிதத்துவம் என்று கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்று ஆதர்ஷ் அவர்களிடம் சொன்னார். சிறந்த சிகிச்சையும் பராமரிப்பும் கிடைத்ததால் சங்கரமேனோனின் ஆரோக்கியம் மேம்பட்டது. நினைவுகள் மெதுவாக திரும்பின. ஒரு உச்சத்தில் ஆதர்ஷ் அவருடைய படுக்கை அருகே அமர்ந்து பழைய காரியங்களை பேசிக் கொண்டிருந்தான். சங்கரமேனோன் மகனின் கையை இறுக்கமாக பிடித்தார். பின்னர் வார்டு வழியாக நடந்து போய்க் கொண்டிருந்த ஆதிராவை காட்டி மென்மையான குரலில் சொன்னார், அவள் என் மோளா. மாதங்களுக்கு பிறகு சிட்டி ஹாஸ்பிட்டலின் முகத்தோற்றமே மாறியிருந்தது. அது ஒரு வியாபார இடம் என்றில்லாமல் ஒரு சேவை கேந்திரமாக மாறியது. ஆதிரா ஒரு ஏசி அறையில் ஆலங்கண்டு இல்லை. அவள் இப்போதும் வார்டுகளில் நடந்து ஒவ்வொரு நோயாளியின் அருகே சென்று பேசு இளம் நர்சுகளுக்கு தன் செயலால் மாதிரியாக இருந்தாள்.
ஒரு நாள் புதிதாக அட்மிட் செய்யப்பட்ட பயந்த கண்களுடன் அமர்ந்திருந்த ஒரு அம்மம்மாவை அவள் கண்டாள். உடன் இருப்பவர்கள் யாருமில்லாமல் அவர் தனியாக இருந்தாள். ஆதிரா அவளின் அருகே சென்றாள். அந்த சுருங்கிய கையில் அன்புடன் பிடித்துக்கொண்டு சொன்னாள், பயப்படாதீங்க, நாங்க கூட இருக்கோம். அவளுடைய அந்த வார்த்தைகளில், அந்த தொடுதலில் ஒரு பெரிய மருத்துவமனையின் புதிய இதய துடிப்பு ஒலித்தது. அவளின் யாத்திரை இன்னும் தொடர்ந்தது. அன்பின், கருணையின், மனிதத்துவத்தின் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதிக்கொண்டு.